ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவாஸ் கார்டன். இன்றைக்கி எனக்கு ஒருத்தங்க ஒரு செடி அனுப்பியிருக்காங்க. நான் வாங்கியிருந்தேன். அடீனியம் செடி இதுக்குள்ளே இருக்குது. இது வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்திருக்கு. எவ்வளவு அழகாக அனுப்பியிருக்காங்க பாருங்கள். அழகாக பேக் பண்ணி ஒரு டேமேஜே இல்லை. இதை எப்படி ஓப்பன் பண்ணலாம், இதுக்குள்ளேருந்து செடியை எப்படி எடுக்கலாம், நல்ல செடியாக அனுப்பியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. பாருங்கள். ஃபஸ்ட்டாக எடுத்தோமா அப்படியே கட் பண்ணோமா அப்படி இருக்கக்கூடாது. வந்து இந்த எண்டிங்கை வந்து அவங்க எப்படி பேக் பண்ணியிருக்காங்க அப்போ அதே போல் ஓப்பன் பண்ணோம். ஏன்னா காடக்ஸ் இருக்குது ஒரு பக்கம் நம்ம வந்து குரோ ஆன அந்த எண்டிங் இருக்குது. அதனால் பாருங்கள். பாருங்கள், அப்படியே அழகாக தான் அனுப்பியிருக்காங்க. இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணால் டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு பேக் பண்ணணும். இது அடீனியம்னா ஃபங்கிசைடில் டிப் பண்ணி ஒரு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் 2வது நாள்லேருந்து காய போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணணும். பாருங்கள், என்ன அழகாக ஒரு இது இல்லாமல் டேமேஜ் இல்லாமல் பாருங்கள் எப்படி அனுப்பியிருக்காங்க பாருங்கள். நம்ம பேப்பரை எதுக்கு சுற்றுறோன்னா, இதில் எதாவது மாய்ஸ்சர் இருந்துச்சுன்னா அதை அப்சார்ப் பண்ணிடும். அப்போ நம்ம பிளான்ட் வந்து அழுகாது. இது வந்து சாட்டர்டே அனுப்புனது. இன்றைக்கி என்னென்னா வெனஸ்டே வந்து சேர்ந்துருக்கு பாருங்கள். அழகாக அந்த இது எண்டிங்கை வந்து அந்த க்ரோயிங் டிப்பை வந்து எப்படி அழகாக பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதை வச்சு அப்புறமா டிஷ்யூ பேப்பர் வச்சு இப்படி தான் நம்ம வந்து பிளான்ட்டை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பேக் பண்ணி அனுப்பணும். இது கேராமல் பிளான்ட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி. இந்த லீஃபை கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஏன்னா லீஃப் வந்து அதை எப்படியாவது உதிர்ந்துடும். அதனால் அதை லீஃபை கட் பண்ணிவிட்டு இதை ஃபங்கிசைடில் வந்து டிப் பண்ணி காய வச்சு இப்படி பேக் பண்ணி அனுப்புவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக செடி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.